இந்த செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில தெய்வத்தின் வார்த்தையை கேட்க வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே என்று செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. அதாவது உலக மனிதாபிமான தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்துல மனிதாபிமான அடிப்படையில் தன்னுடைய நலனை மாத்திரம் மையப்படுத்தி வாழாமல் தன்னை சார்ந்தவர்களுடைய நலனின் மேல் அக்கறை கொண்டு தன்னோடு பயணிக்கக்கூடிய சமூகத்தினர் மீது அன்பு கொண்டு அக்கறை கொண்டு சிநேகம் கொண்டு நேசம் கொண்டு தியாகம் கொண்டு அவர்களுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க உழைத்த அற்புதமான மக்களை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அன்பானவர்களே, மனிதர்களாய் பிறந்து வாழக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது மனிதாபிமானம். அதாவது நம்முடைய நலனில் மாத்திரம் நாம் அக்கறை கொள்ளாமல் நம்ம நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருப்போம், நீங்க நல்லா இருப்பீங்க, அப்ப நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் என்று எண்ணாமல் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தார், அண்டை அயலகத்தார், நம்மோடு பயணிக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் என்ற மனப்பக்குவத்தோடு மனநிலையோடு நாம் செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு பெரிய அர்த்தமே என்ன தெரியுங்களா? நம்ம மட்டும் நல்லா இருந்துட்டா போதாது, நம்ம நல்லா இருக்கணும், அதோடு கூட சேர்ந்து நம்மை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் என்ற அடிப்படையிலே நம்முடைய செயல்களும் நம்முடைய நிலைகளும் இருக்குமேயானால் நாம் தனிப்பட்ட விதத்துல அதிகமா ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்முடைய வாழ்க்கையானது தரமான ஒரு வாழ்க்கையாக அழகாக மாறும். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க சொந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு தன் நலன் மேல் அக்கறை கொண்டு தன் நலன் மாத்திரமல்ல பிறர் நலனிலேயும் நீங்கள் கருத்துள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் கருணை கண்ணன் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி அதிகமாக படைத்த தேவனால் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? உங்க மூலம் பலர் ஆஸ்வதிக்கப்பட போறாங்க, உங்க மூலம் பலர் நல்லா இருக்க போறாங்க. அதற்கான பிரயாசத்தை, உழைப்ப, விதைய நீங்க போடக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இல்லையா? அதனால கர்த்தர் ரொம்ப ரொம்ப உங்களை ஆஸ்வதிப்பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனுஷனும் தனக்கான நன்மையை மட்டும் அல்ல, பிறருக்கான நன்மைகளையும் அவன் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்க அதில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது, கவனம் செலுத்தும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல உண்டாகும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, பயனுள்ள பாத்திரமா திகழ்வீங்க. விருட்சங்கள், கனி விருட்சங்கள், காய்கறி விருட்சங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல 2 வகை இருக்குங்க. மண்ணுக்கு ஆழத்தில் முளைக்கக்கூடிய வளரக்கூடிய விருட்சங்கள், கனிகள், காய்கறிகள் இருக்கிறது. அதுபோல மண்ணுக்கு வெளியே கண்ணுக்கு புலப்படக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடிய கனிகள், காய்கறிகள் என்று இருக்கின்றது. இந்த 2 வகை இருக்கு பாருங்களேன். இந்த 2 வகையில இந்த மண்ணுக்கு அடியில ஆழத்துல இருக்கு பார்த்தீங்களா? பீட்ரூட், கேரட், கிழங்கு வகைகள், இதெல்லாம் நீங்க மண்ணுக்கு ஆழத்துல இருந்து நீங்க அதை வேரோட எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதோட அது கதை முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க கொத்தா
வேர்க்கடலையை வேரோடு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலின் மூலம் ஒரு உற்பத்தி நடைபெறாது. வேற ஒரு விஷயங்களை விதைச்சு நாட்டி தான் நீங்க உற்பத்தி செய்ய வேணும். மண்ணுக்கு கீழ இருந்து நீங்க எடுக்கும் பொழுது ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதோட அதனுடைய விருத்தியாகக்கூடிய தன்மை முடிஞ்சு போயிருங்க. ஆனா மண்ணுக்கு வெளியே இருக்கக்கூடிய கனி வகைகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நீங்க பறிக்க 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 அது உற்பத்தியாகி வந்துகிட்டே இருக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய நன்மைகள் பதுக்கப்பட்டு அது அழுத்தப்பட்டு ஒரு சுயநலமாய் உங்க சின்ன சர்க்கிள் வட்டத்துக்குள்ளேயே உங்க நன்மையை நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை பெரிய டெவலப்மெண்ட்டுக்குள்ள வராதுங்க. அதை நீங்கள் தவிர்த்து விட்டு எந்த அளவுக்கு கனி விருட்சங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு நீங்க ஷோ பண்றீங்களோ, உங்களுடைய நல்ல சுபாவங்களை, உங்க நல்ல கொடை குணங்களை, பிறருக்கு உதவும் செய்கைகளை நீங்க எந்த அளவுக்கு அழகா வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருப்பீங்க, உற்பத்தி ஆயிட்டே இருப்பீங்க. சொல்வாங்க பார்த்தீங்களா, இறைக்கிற கிணறு தான் ஊறும், இறைக்காத கிணறு நாரும் அப்படின்னு சொல்வாங்க. அதனால உங்க வாழ்க்கையில மனிதாபிமான அடிப்படையோடு பிறருக்கு எப்படி உதவலாம், பிறரை எப்படி தாங்கலாம், பிறருக்கு எந்த வகையில நம்ம கருணையை காட்டலாம், நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிகள் அவங்களுக்கு வழங்கலாம் என்ற ஒரு மனநிலையையும் மனப்பக்குவத்தையும் உங்களால நல்லா வளர்த்து கொள்ள முடிஞ்சா ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல, ஆசீர்வதிக்கப்படக்கூடிய விதத்துல நீங்க பழுக பெருக விருத்தி அடைய ஆரம்பிப்பீங்க அன்பானவர்களே. அதை தவிர்த்து விட்டு நான் மட்டும் இப்படி நல்லா இருக்கலாம், நான் மட்டும் இப்படி டெவலப் ஆகலாம், நான் மட்டும் எப்படி மேன்மை அடையலான்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க பெருக்கம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும், விருத்தி அடையவே முடியாது. ஆகவே நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, உங்க கூடவே இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும், அதற்கான உழைப்பு, அதற்கான உதவி நான் செய்வேன் என்ற மனப்பக்குவத்தை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்திருக்கீங்களோ, வளர்த்து கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரி எஸ் சண்முககனி, சிஸ்டர் எஸ் மேரி, சிஸ்டர் ஷாலி, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு தம்பதியார் சகோதரர் கே ராஜ், சிஸ்டர் ஆர் சுஷீலா, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானதையும் நோக்குவானாக என்று சொல்லப்பட்ட சத்திய வார்த்தையின்படி பிறருடைய நலன், பிறருடைய வளன், பிறருடைய நல்வாழ்வு சிறக்க உம்முடைய பிள்ளைகள் உழைக்கவும் உதவவும் கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கருணை உள்ளவர்களாக, பிறருக்கு உதவக்கூடியவர்களாக, தன்னுடைய நலனில் மாத்திரம் அக்கறையாய் இராமல் தன் நலனும் முக்கியம், அதே போலவே பிறருடைய நலனும் முக்கியம் என்ற சிந்தையை வளர்த்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை நம்முடைய பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா. உடைய வல்ல நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க ராஜா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க தேவனுடைய நாமத்தினாலே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண நாட்கள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். தெய்வமே, உம்முடைய நீட்டப்பட்ட கரங்கள் விசேஷமான நாட்களை காணக்கூடிய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த நாட்களை, இந்த வருடங்களை
சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வருமட்டும் இது போல இன்னும் அநேக அநேக ஆசீர்வாதமான சந்தோஷமான ஆண்டுகள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசமான கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்க இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அனுதினமும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்களுக்கு அறிந்தவர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.